திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். லா ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் சட்டம். ஏதாவது ஒரு சின்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே நம்முடைய அருகில் இருக்கிற நண்பரையோ அண்டை வீட்டாரையோ நாம் மெதுவாக அணுகிறோம், பேசுகிறோம், விவரங்களை ஏதாவது கேட்குறோம். நம்ம சின்ன முயற்சியெல்லாம் பண்ணியிருப்போம் வீட்டிலையே, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. சரியாகலைன்னு உடனேயே நம்ம கேட்போம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இலவசமான இந்த மருத்துவ ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யூடியூப் வழியாக, இந்த கூகுள் வழியாக போயிட்டு நிறைய ஆப்லாம் கூட இருக்குது மருத்துவ ஆலோசனைக்காக. சிலர் பேப்பர்லேயே பார்த்து அதில் இருக்கிற மருந்து மாத்திரைகள் அந்த விவரங்களை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னொரு வியாதிக்காரர் அவர் என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறார் மருந்து, எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்றவங்களாம் கூட உண்டு. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மருத்துவர் அவசியமா? இப்படி தான் ஒருத்தர் நம்ம பேசுகிறோம். வீட்டு வைத்தியன்றோம், பாட்டி வைத்தியன்றோம், பாரம்பரிய வைத்தியன்றோம், சமையல் கட்டே உங்களுக்கு ஒரு வைத்தியம் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா உட்காந்து பேசுது யூடியூப்பில். அதில் இருக்கிறத வச்சே நீங்கள் எல்லா வியாதியும் சுகம் பண்ணிக்கலாம் அப்படின்து. அப்போ மருத்துவர் அவசியம்தானா? தேவன் நமக்கு மருத்துவராக செயல்பட முடியுமா? தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் என் பரிகாரியாய், என் மருத்துவராய் இருப்பாரானால் அவரை சார்ந்து விசுவாசித்தால் நான் சுகம் பெற்றுக்கொள்ள முடியுமா? நல்லா பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நடந்து சென்ற பல ஊர்களிலே அவர் பின்னாலே வியாதி பிணியாளிகள் நிறைய பேர் வந்தாங்க இல்லைங்களா? பல பேரை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, ரட்சித்தது அப்படின்னு சொல்லி. இப்போ மிக முக்கியமாக மருத்துவர் இருந்தாலும், மருத்துவ உதவி இருந்தாலும், மருத்துவமனைகள் இருந்தாலும், விசேஷ மருந்துகள் இருந்தாலும், இலவசமாகவே சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலும், கூகுள் இருந்தாலும், சக மனுஷர் நண்பர்கள் இருந்தாலும், மருத்துவராகிய தேவன் மூலமாக மட்டும்தான் மெய்யான சுகம் நமக்கு கிடைக்கும். கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. அந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால் அதிசயத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு லாசருடைய கல்லறைக்கு முன்னால் இருந்துக்கிட்டு சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். திருமறை நேரம் ஒரு நடுநிலையான, எந்த மத சார்பின்றி மார்க்கத்தை போதிக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நாட்களில் த லா ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் சட்டம் என்ற தலைப்பின் கீழே இந்த தொடரை நாம் கவனிக்கிறோம். ஒருத்தர் என் இடத்துல அவசரமாக வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, வியாதின்னு ஒன்று வந்தால் அதுக்காக தான் டாக்டர்கள் இருக்கிறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போகாமல் நம்ம எப்படி சுகமாக முடியும்? இது முட்டாள்தானமாக தெரியலையா? உங்களுடைய போதனையை நீங்கள் ஏன் மறுபடியும் சிந்திக்கக்கூடாது என்று என்னிடத்தில் சொன்னார். உண்மைதான், வியாதின்னு வந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போகணும். ஆனால் உலகத்தில் எல்லா வியாதியையும் எல்லா டாக்டராலும் தீர்க்க முடிஞ்சதா? எந்த ஒரு மனிதனையாவது மரணத்திலிருந்து காப்பாற்ற ஒரு டாக்டருக்கு சக்தி இருக்கிறதா? பெரிய ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் போன்றவைகளை செய்கிற டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க? கடவுளிடத்திலே சுகம் இருக்கிறது, என் கையிலே கத்தி இருக்கிறது, என் கையிலே திறமை இருக்கிறது, கடவுளிடத்திலே சுகம் இருக்கிறது. we treat, God heals என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாம் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, டாக்டர் போய் பார்க்கக்கூடாது என்று எப்பொழுதுமே சொல்லலை. கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. அவர்கள் தங்களை த பெண்டிகாஸ்ட், பழைய பேர் அவர்களுக்கு சிலோன் பெண்டிகாஸ்ட். இவர்கள் உங்கள் ஊரில் இருப்பாங்க. இவர்கள் பெந்தெகோஸ்தே அமைப்பில் ரொம்ப வடிகட்டின
ஒரு வித்தியாசமான மக்கள். இவர்கள் வியாதிக்கு மருந்து எடுப்பது கிடையாது. இது அவருடைய போதனைகளில் ஒன்று. ஆனால் அந்த பெந்திகோஸ்தே அமைப்பில் கூட பல்வலிக்கு பல் டாக்டர் இடத்துல போய் பல்ல போடுகிறாங்க. கண் குறைபாடுகளுக்கு கண்ணாடி போட்டுக்கிறாங்க. நீங்களும் அதை பார்க்கலாம். அதில் வேலை செய்கிறவங்க, அந்த பாஸ்டர்ஸு, அங்கத்தினர்கள் எல்லாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மருந்தே எடுக்கிறது இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் மருந்தே எடுக்கலைன்னா நீங்கள் மண்ணுக்கு போக போகிறது இல்லையா? நீங்கள் மருந்தே எடுக்கலைன்னு சொன்னால் உங்கள் உடல் தங்கமாக மாறிவிடுமா? ஆதியாகமம் 3:19, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். அப்படின்னா அதனுடைய அர்த்தம், இந்த உடல் மண் மீண்டும் மண்ணாக மாறிவிடுகிறது. அதனால தான் செத்த மனிதர்களை நாம் புதைத்து ஒரு ஆண்டு காலம் சென்று போய் பார்க்கும்போது அந்த மனிதன் அங்கே இல்லை, அவன் மண்ணுக்கு மண்ணாக மாறிவிட்டான். ஆகவே டாக்டர் இடத்துல போகக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியமான போதனை ஒரு இருமாப்பான ஒரு போதனை. கொஞ்சம் கூட சொல்லணும்னா ஒரு அறிவு கட்ட போதனை. தண்ணீர் நாம் குடிக்க வேண்டும், உணவை நாம் உண்ண வேண்டும். இப்போ தொண்டையில் உணவு அடைத்து கொண்டது, ஜெபம் பண்ணுவீங்களா, தண்ணி குடிப்பீங்களா? தண்ணீர் குடிக்கணும். புத்த மதத்தை ஸ்தாபித்த கௌதம புத்தர் சாகும்போது தன்னுடைய தொண்டையில் ஒரு கரித்துண்டு மாட்டிக்கொண்டது. அவர் அதிலேயே இறந்து போனார். ஆகவே மனிதர்கள் ஏதாவது ஒரு முயற்சியை தங்கள் உடலை காப்பாற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் புல்லையும் பூண்டையும் தழைகளையும் நமக்கு உண்டாக்கியிருக்கிறார். நம்முடைய வீட்டில் உள்ள பூனைகளும் நாய்களும் கூட அவர்களுக்கு ஏற்படுகிற ஏதோ ஒரு வியாதி, ஒரு வயிற்று வலி அல்லது ஒரு வாந்தி, இவைகளை எப்படி நீக்குகிறது என்று நாம் கண்ணால் பார்க்கிறோம். அது புல்லை தின்னுகிறது, தழையை தின்னுகிறது, சில சமயங்கள் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறது, வாந்தி எடுக்கிறது, சில வெற்றில சாம்பலில் போய் உருளுகிறது, புரளுகிறது. இதெல்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வைத்திய முறைகள் தானே. அப்போது 5 அறிவுடைய இந்த ஜீவராசிகள் கூட, பூனை நாயும் நம் வீட்டில் உள்ள ஆடுகளும் மாடுகளும் கோழியும் கூட தனக்கான ஒரு வைத்தியத்தை தேடும்போது 6 அறிவு உடைய மனிதன் தன் காயங்களை அவன் கட்ட வேண்டும், தன் எலும்பு முறிவை அவன் பார்க்க வேண்டும், அவனுடைய உடல் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு அவனுடைய கை கட்டிய தூரத்தில் உள்ளவைகளை நாட வேண்டும். நான் சொன்னது புரிந்ததா? இப்பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இராமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டுவதில்லை. அதாவது சுகமாக இருக்கிறவர்களுக்கு டாக்டர்கள் தேவையில்லை. அப்போ யாருக்கு தேவை? வியாதியஸ்தர்களுக்கு தேவை. இயேசுநாதர் சொல்கிறார். யோபனுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 644, நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் கவனிங்கள், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். அப்போது எல்லா வைத்தியர்களும், அதாவது டாக்டர்களும், எல்லா நோயும் எதையுமே அவங்களால் தீர்க்க முடியாது. அவர்கள் அதற்கான பிறவிகளும் கிடையாது. அவர்கள் கற்றுக்கொண்டு ஒரு மருந்தை கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கே அந்த மருந்தை பற்றி கூட தெரியாது. மருந்து உற்பத்தி செய்கிறவர்கள் ஒருவர், மருத்துவம் பார்க்கிறவர்கள் ஒருவர். இந்த மருந்து மனிதர்களுக்கு உற்பத்தி செய்யும் போது, லாப நோக்கத்தோடு செய்யப்படும் போது, அது வியாதியை போக்குவதற்கு பதிலாக வியாதியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் இந்த ADR, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், கேள்விப்பட்டீங்களா? அதாவது ADRன்னு சொன்னால் அதிகமான மருந்துகள் நாம் உட்கொண்டதுனால
மருந்துகளே நம்முடைய உயிரை கொல்லும் நஞ்சாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் மருத்துவ டாக்டர்கள் பெரிய அளவில் அவங்களே ஒத்துக்கிறாங்க, 30% தொல்லைகள் நாம் எடுத்துக்கொள்கிற ஏராளமான மருந்து, அதிகமான மருந்துகள் குப்பை தொட்டியை போல நம்முடைய உடல் மாறிவிடுகிறது. டாக்டர்கள் தேவைதான், ஏன்னா அதுக்காக உட்கார்ந்து படித்து அந்த நோய் என்ன, நோயினுடைய குறி என்ன, அதற்கான மருந்து என்ன, அதனுடைய அளவு என்ன என்பதையெல்லாம் படித்தவர்கள் அவர்கள். ஆனால் ஒரே டாக்டர் கூட உலகத்தில் நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அதிகாரம் உடைய மருத்துவர்கள் கிடையாது. எந்த ஒரு மருந்தும் நம்முடைய மரணத்தை தடுக்கும் ஆற்றல் உலகத்தில் கிடையாது. அதனால டாக்டர்களை சாமின்னு சொல்லலாமா, கடவுளே என்று சொல்லலாமா? ஏறக்குறைய நம்ம அப்படிதான் சொல்றோம். டாக்டர் தான் என்னை காப்பாத்தினாரு. உங்களை காப்பாற்றுகிறவர் யெகோவா ராஃபா. யாத்திரையாகமும் 15 அதிகாரம் 26வது வசனத்தில், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ராஃபா என்று அங்கதான் இருக்கு. மனிதர்களை சுகமாக்குகிறவர் தேவன் ஒருவரே. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 560வது பக்கம் 12வது வசனம். கையில் பேனா இருக்குமானால் அதை நீங்கள் அடிக்கோட்டிடுங்கள். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 40ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். இந்த தகவல் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இந்த காலத்தில் இந்த சர்க்கரை நோய் வருகிறவர்களுக்கு கால்கள் புண்ணாகி அழுகி கால்கள் முழங்கால் வரைக்கும் வெட்டப்படுவது, தொடை வரைக்கும் வெட்டப்படுவது, அல்லது 2 கால்களும் வெட்டப்படுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு அப்பாவோ அல்லது நம்முடைய தாயோ அல்லது நம்முடைய வீட்டில் ஒரு குழந்தையோ அந்த மாதிரி ஒரு கால் எடுக்கப்பட்டு நம்ம கண்ணு எதிரில் தெரிஞ்சு அது முடமாக வாழ்வது நமக்கு மனதை வெடிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே ஆசா என்ப ராஜாவுக்கு ஏதோ காலில் ஒரு பயங்கரமான வியாதி, அது ஒரு புண்ணாக இருக்கலாம். அதனுடைய வலி தாங்க முடியாமல் அவனுடைய சத்தம் அரண்மனை எங்க கேட்குது. நோவு அதிகமாக மாறும்போது இந்த நல்ல அரசன், கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன், கர்த்தருடைய கையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த நோவு நிமித்தமாக என்ன செய்தானா, டாக்டருங்க எங்கே இருக்காங்க, மருத்துவர்கள் எங்கே இருக்கிறாங்க, மருந்துகள் எங்கே இருக்கிறது, இதையே தேடிக்கொண்டிருந்தானா. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், he was after physician but not after God. அவன் மருத்துவர்களை தேடினானே தவிர கர்த்தரை தேடவில்லை. இந்த வசனம் வெயிலில் வந்தவர்களுக்கு குடிக்க குளிர்ந்த தண்ணீர் குடித்தது போல் இருக்கிறது. நீண்ட காலமாக வராத ஒரு நல்ல கடிதம் வந்தது போல் இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ளவே நம் தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டது போல் இருக்கிறது. பசி நேரத்தில் கிடைத்த நல்ல உணவை போல் இருக்கிறது. ஆம், வியாதி காலத்தில், நோவு காலத்தில் நாம் கர்த்தரை தேடலாம் என்ற ஒரு கருத்தை இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். You can seek the physician, of course, but you need to seek the true living Jehovah Rapha. ஏனென்றால் அவராலேயே நாம் முற்றிலுமான சுகத்தை பெறுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே 885வது பக்கம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனம் ஆகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். சகோதரர்களே, இஸ்ரவேல் நாட்டிலே கீலேயாத் என்ற ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. அந்த மலைப்பகுதியில்
இயற்கையாக சில மரங்களில் வடிகிற பிசின் ஒரு தைலம் போன்ற ஒரு பொருள், அதை தடவினால் வெட்டப்பட்ட இடம் ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும், நோய்கள் வலிகள் நீங்கிவிடும். கீலேயாத்திலிருந்து மக்கள் அந்த தைலத்தை அந்த நாடு முழுவதும் வாங்கி கொண்டார்கள். யாராவது ஒருவர் கீலேயாத்திலிருந்து வருகிறார் என்று சொன்னால் அவனிடத்துல போய் அந்த தைலம் கொஞ்சம் கொண்டுக, அதை எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால், நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால், சிங்கப்பூருக்கு போயிட்டு வரவங்கிட்ட நம்ம ஊரில் இருக்க ஜனங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த டைகர் பாம் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த டைகர் பாம்போட ரொம்ப காலமாக நம்ம ஊரில் மேலான பாம்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் சிங்கப்பூர்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பு. சகோதரர்களே, பைபிளில் நம்ம எலியா பற்றி படிக்கிறோம் இல்லையா? அந்த எலியா இந்த கீலேயாத்துன்ற அந்த சின்ன பகுதியை சேர்ந்தவர் தான், அந்த காட்டு பகுதியை சேர்ந்தவர் தான். அதனால தான் அவர் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தான் இருந்தார். அவரிடத்தில் ஜனங்கள் அந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தை தேடினார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் அங்கே ரண வைத்தியன் இல்லையான்னு கேட்குறார். ரண வைத்தியன் சொன்னால் சர்ஜன், அதாவது அறுத்து நோய்களுக்கான வேலைகளை செய்கிறவர்கள். சர்ஜரின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அதான். அப்போது ஆரம்ப காலத்திலேயே இஸ்ரவேலர்கள் மத்தியில் ரண வைத்தியன் இருந்திருக்கிறாரு. அதற்கான மருந்தாகிய கீலேயாத்தின் தைலம் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய வியாதிகளில் நீங்கள் மருந்தை தடவலாம், மருந்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மருத்துவரை சந்திக்கலாம், ஒரு அறுவை சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் செய்வதற்கு முன்பும் செய்த பின்பும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரே நம்முடைய சுகங்களின் கடவுளாய் இருக்கிறார். மார்க் எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனம் முதல் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான வேலையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல்கள் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மைகளையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த வசன பகுதி உங்களுடைய கவனத்தை கவர வேண்டும். ஒரு தாய், அவளுக்கு இரத்தப்போக்கு தினமும் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 12 ஆண்டுகள். அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் யோசிங்க. எவ்வளவு நாற்றம், அவள் எவ்வளவு மெலிந்திருப்பாள், அவளுடைய உடல் எப்படி இருந்திருக்க முடியும் என்று யோசிங்க. அவள் தனக்கு உண்டான எல்லா பணத்தையும் எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்து செலவு செய்தாளாம். இன்னைக்கு கூட பாருங்க, கேன்சர் போன்ற வியாதிகளிலிருந்து சுகமடைய விரும்புகிறவர்கள் வீட்டை கூட விற்று, நிலத்தை விற்று வைத்தியம் செய்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த பெண் எல்லாவற்றையும் செலவு செய்தாலாம். எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்திருக்கிறார், கொஞ்சம் கூட சுகமாகலை. அவள் கேள்விப்பட்டாள், இயேசு என்கிற ஒருவர் வருகிறார், அவர் பின்னாலே ஜனங்கள் ஏராளமாய் போகிறார்கள். அவருக்கு பின்னாலே சென்று
அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொட்டால் கூட நான் சுகமாகிவிட முடியும் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். இந்த வலியோடு வேதனையோட கூட்டத்தின் நடுவிலே நுழைந்து இயேசுக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் அவளுடைய உடலிலே ஊறிக்கொண்டு ஒழுகி கொண்டிருந்த இரத்தம் உடனே நின்றது. நின்றது மட்டுமல்ல, அவள் சுகமானாள் என்ற அந்த தன்மையை அவள் புரிந்து கொண்டாள். She felt she was healed. சகோதரர்களே, இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அப்பொழுது அவள் நடுங்கி கொண்டு வந்து நடந்ததை சொன்னாள். நீ உன் வியாதி நீங்கி சொஸ்தமாயிரு. இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை நாம் வியாதியிலே சாக வேண்டும், வலியிலே சாக வேண்டும், வருத்தத்திலே சாக வேண்டும், நம்மை நாமே உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இயேசுனுடைய போதனை அல்ல. நாம் சுகமாக இருக்க வேண்டும், அது இயேசுனுடைய போதனை. Jesus want everyone need to be healed. எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும். இதான் கிறிஸ்தவம். நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆசா அவனுடைய நோவு பெருகிய போது, வலி பெருகிய போது, அவனால் தூங்க முடியாமல் போன போது, அவனால் அலற ஆரம்பித்த போது, ஊரில் நாட்டில் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க, எல்லாரையும் பிடிச்சிட்டு வாடா இங்க. ஊரில் நாட்டில் என்னென்ன வைத்திய முறை இருக்கு எல்லாத்தையும் இங்கே கொண்டா. ஒரு மருத்துவமனையே கொண்டு வந்து வச்சுக்கிட்டான் அரண்மனையில். காலஞ்சென்ற முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் 72 நாட்கள் உலகத்தில் உள்ள தலைச்சிறந்த வைத்தியர்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. எல்லா மருந்துகளும் வந்தது. ஆனால் அவரை காப்பாற்ற முடியல. கர்த்தரை நம்ப வேண்டும். தேவன் நமக்கு ஆயுசை கொடுப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வியாதியிலே சுகத்தை தருவார். சுகமாக்கும் சட்டம் என்பது நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கு. God the Creator wanted His creation need to be hale and healthy. சொன்னது புரியுதுங்களா? கடவுள் நம்மை படைக்கும் போது நாம் நோயாளிகளாக சாக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கல. நாம் வியாதியாக இருப்பது இட் இஸ் நாட் a hidden agenda of God. தேவனுடைய ஒரு மறைமுகமான திட்டமும் அல்ல. நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சங்கீதம் 46 முதல் வசனம், பழைய ஏற்பாட்டில் 698வது பக்கம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். சகோதரர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வியாதியில், எப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலையில், ஒரு கால் உங்களுடைய பெற்றோர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை விட்டு சென்றிருக்கலாம், அல்லது கை கட்டிய தூரத்தில் வைத்தியம் இருந்தும் கையில் பணம் இல்லாதனால செய்ய முடியாமல் தவிக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு அடைக்கலமும், அடுத்தது கவனிங்க, பலனும், அதுக்கு அடுத்தது கவனிங்க, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஒரு வியாதின்னு சொன்னால் நமக்கு ஒரு அடைக்கலம் தேவை, நமக்கு ஒரு துணை தேவை, நமக்கு ஒரு பலன் தேவை. இவைகள் எல்லாவற்றையும் தேவனால் கொடுக்க முடியும். ஆக இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே, தோழர்களே, இந்த நாட்களில் நீங்கள் கேட்ட இந்த சுகமாக்கும் சட்டம், நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் சுகமாக இருக்கத்தக்கதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, கீலேயாத்தின் பிசின் தைலம் இரண வைத்தியன் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் 12 வருஷ காலம் வியாதியாக இருந்த அந்த தாய் சுகமானது போல எங்களை நீர் சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கேட்ட யாவரையும் கண்ணோக்கி பாரும், அவர்களுக்கு உதவி செய்தருளும், அவருடைய வியாதியை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும்
பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, அநேகர் தொலைபேசியின் வழியாக நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு மருந்துகளும் மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் அதிகரித்த ஒரு நாட்களில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு மருத்துவ ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களே ஒரு மருத்துவர்களாக மாறிவிட்டிருக்கிறார்கள். நான் சொல்வது உண்மைதானே? உங்களிடத்தில் ஒருவர் வியாதி என்று சொன்ன உடனே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மருத்துவ ஆலோசனைகளை சொல்கிறீர்கள். இன்னைக்கு அப்படித்தான் மருத்துவ ஆலோசனைகள் மலிந்து கிடக்கிற இடம். யூடியூப் சேனல்களில் மருத்துவ ஆலோசனைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்று ஒரு நல்ல முடிவெடுங்கள். எங்கே போகப் போகிறீர்கள் யோசியுங்கள். நேயர்களே, மருத்துவமனை வேண்டாம், மருந்து வேண்டாம், சிகிச்சை வேண்டாம் என்று இந்த நிகழ்ச்சியில் சொல்லவில்லை. மாறாக முதலாவது தேவனிடத்துக்கு வாருங்கள். உங்கள் பாவ குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அநேக வியாதிகளுக்கு பாவம்தான் காரணம். தேவனிடத்தில் நாம் மன்னிப்பை பெறுவோமானால் தேவன் மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் சுகமும் கொடுக்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் என்றும், ஒருவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். பிறருக்கு இந்த செய்தியை சொல்லும்படி உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். மருத்துவரும் மருந்தும் நமக்கு தேவையா? எழுதிக்கொண்டீர்களா? சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேயர்களே, உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதை சந்திப்பார். உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார். உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். பிள்ளைகளுக்கு படிப்பை தருவார். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை, சமாதானத்தை அருளுவார். நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?